சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஆமென். தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார். ஆமென். கண்களை மூடி ஜெபித்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். அதிகமாக நேசிக்கும் பரலோக தகப்பனே, இந்த நல்ல காலை ஆராதனை ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவர் இம்மட்டுமாய் நீர் எங்களுக்கு கிருபை கூர்ந்தபடியால் ஆண்டவரே எங்கள் நீர் கூடி சேர்த்திருக்கிறீர் ராஜா. வசனத்தை நாங்கள் கேட்க போகிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த வானமும் பூமியும் ஒளிந்தாலும் உமது வார்த்தைகள் ஒன்றாகிலும் ஒளியாது ராஜா. ஆண்டவர், அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான வல்லமை உள்ள நாமத்தை ஆண்டவரே வசனத்தை நாங்கள் கேட்க போகிறோம். ஆண்டவரே, அடியானை மறைத்து மனித ஆவி வெளிப்படாமல் ஆண்டவரே ஆவியானவர் நீர் மாத்திரம் ஆளுகை செய்து ஆண்டவரே இந்த முதலாள வரிசையில் உட்கார்ந்திருக்கிற நபர் மட்டும் ஆண்டவரே கடைசி நபர் வரைக்கும் ராஜா நீரே பேசும்படி ஆண்டவரே அடியான் இந்த இடத்திலே ஆண்டவரே உங்கள் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன தகப்பனே. ஆமேன் 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 ஆமேன். இந்த மாத வாக்குத்தத்தை எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் புஸ்தகம் 12வது அதிகாரம் 22ஆம் வசனம். First Samuel chapter 12 verse 22. கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். தம்முடைய ஜனத்தை அவர் கைவிட மாட்டார். எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் கர்த்தருடைய ஜனம் என்றது? ஆமென். கர்த்தர் நம்மளை அவர் ஜனமாக முத்திரை குத்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் உற்சாகமாக சொல்லுவீங்க நான் கர்த்தருடைய ஜனம் என்று சொல்றாங்களோ? சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் நம்மளை வேறுபித்திருக்கிறார். ஆமென். தேவனுடைய ஜனமாய் இருக்கிறோம். ஆமென். அவர் மேன்மை உள்ளவர், அவர் மகத்துவம் உள்ளவர். ஆதலால் அவருடைய ஜனமாய் இருக்கிற நம்மளையும் கர்த்தர் மேன்மையுமாக மகத்துவமாக அவர் நடத்துவார். ஆமென். நம்ம தேவனுடைய ஜனமாய் இருக்கிற நாம் எப்படி இருக்க வேண்டும் என்ற காரியத்தை பார்ப்போம். இதே அதிகாரத்தில் 25வது வசனத்தை பார்ப்போம். நீங்கள் இன்னும் பொல்லாப்பை செய்யவே செய்வீர்களானால் நீங்களும் உங்கள் ராஜாவும் நாசமடைவீர்கள் என்றான். நீங்கள் இந்த வார்த்தை நன்கு கவனிங்கள். இன்னும் பொல்லாப்பை செய்யவே செய்வீர்களானால், இந்த இன்னும் என்ற வார்த்தை இந்த வருஷத்துல மிகவும் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம அநேக பேரை சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். எப்படின்னா, டேய் கல்யாணம் ஆயிடுச்சு இன்னுமா நீங்க திருந்தல, உனக்கு ஒரு பிள்ளை பிறந்துச்சு என்ன சொல்லுவோம்? நம்ம சில காரியங்கள் பொல்லாப்பை செய்து கொண்டு இருந்தார்கள்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? கல்யாணம் ஆயிடுச்சு இன்னுமா திருந்தாம இருக்கிற, குழந்தை பிறந்துருச்சு, ஒரு குழந்தை பிறந்துருச்சு இன்னுமா திருந்தாம இருக்கிற, இவ்வளோ வயசு ஆயிடுச்சு என்ன சொல்லுவோம்? நம்ம இன்னுமா திருந்தாம இருக்கிற, டே உனக்கு 2 குழந்தை பிறந்துச்சுடா இன்னுமா திருந்தாம இருக்கிற அப்படின்னு சொல்லுகிறது போலதான் இந்த இடத்துல கர்த்தர் சாமுவேல் மூலமாய் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறது, நீங்கள் இன்னும் பொல்லாப்பை செய்யவே செய்வர்கள் ஆனில். ஏன் கர்த்தர் இன்னும் என்ற வார்த்தையை சொல்லுகிறார் என்றால், கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து வழிநடத்தி வந்தார். அவர்கள் முன்பதாக சமுத்திரம் இருந்த பொழுது அதை 2ஆக பிளந்து கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார். அவர்களுக்கு உணவு இல்லாத நேரத்திலே கர்த்தர் வானத்தை திறந்து மன்னாவை கொடுத்தார். கானான் தேசத்தை வாக்குத்தத்தமாய் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தும் அவர்களுக்கு அநேக போராட்டங்கள் வந்தாலும் அநேக யுத்தங்கள் வந்தாலும் கர்த்தர் ஒவ்வொரு யுத்தத்திலையும் அற்புதமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து தோல்வி அடையாமல் கானான் தேசத்திற்குள்ளே நடத்தி சென்ற வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் இப்போது கர்த்தரிடத்தில் என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, மற்ற தேசத்தை பார்த்து மற்ற ஜாதிகளை பார்த்து மற்ற ஜனங்களை அவர்களோடு ஒப்பிட்டு எங்களுக்கும் ஒரு ராஜா வேண்டும் அப்படின்ற இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்கிறார்கள். ராஜா இல்லாமலேயே கர்த்தர் அவர்களை இவ்விதமாய் அற்புதமாய் நடத்தியும் அவர்கள் கேட்ட கேள்வி, ஆண்டவரே எங்களுக்கு என்ன வேண்டும்? ஒரு ராஜா வேண்டும். ஏன் ராஜா வேண்டும் என்று தேவன் அவர்கள் கேட்ட பொழுது, இந்த தேசத்திலே ஒரு ராஜா இருக்கிறார், அந்த ஜனங்களுக்கு ராஜா இருக்கிறார், ஆதலால் எங்களுக்கும் ஒரு ராஜா வேண்டும் என்று அவர்களை மற்றவர்களோடு ஒப்பிட்டு சொன்னபடினால் கர்த்தர் அதுவும் அவர்களுக்கு நிறைவேற்றி கொடுத்தார். எப்படி நிறைவேற்றி கொடுத்தார் என்றால், சாமுவேல் மூலமாக சவுலை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதலாவது ஒரு ராஜாவை கொடுத்தார். இவ்வளவு காரியங்களை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்தும் கர்த்தர் இங்க சொல்லுகிற வார்த்தை, நான் இவ்வளவு உங்களுக்கு செய்தும் இன்னும் நீங்கள் பொல்லாப்பை செய்வீர்கள் ஆனால் நீங்களும் நான் உங்களுக்கு கொடுத்த ராஜாவும் நாசமடைவீர்கள். இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மளை ரட்சித்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் நம்மளுக்கு அற்புதங்களை செய்திருக்கிறார். நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, இன்றைக்கு நம்ம உயிரோடு ஜீவிப்பது, சுவாசிப்பது, காலையில் எழுந்திருப்பது, ராத்திரி படுக்கிறது கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த கிருபை. ஆமென். இந்த உலகம் நிலையில்லாத உலகம். The world is full of uncertainties. எப்போ என்ன வேணால் நடக்கலாம். நான் கூட ஒரு வீடியோ பார்த்தேன். 13 வயசு ஒரு இளம் வாலிபனுக்கு, ஒரு டீனேஜுக்கு
வாலிபால் விளையாடும் பொழுது ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது அதே இடத்துல ஹார்ட் அட்டாக் வந்து 13 வயசு பையனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அதே இடத்துல உயிரிழந்த காட்சி நான் பார்த்தேன். இந்த உலகம், இந்த ஜீவனானது ஒரு நிலை இல்லாதது. ஆமென். எப்போ என்ன வேணா நடக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நம்மளை இத்தனை ஆண்டு காலமாக நம்மளை நடத்தி வந்திருக்கார் என்றால் அவர் நம்ம மேலே வைத்த கிருபை. ஆமென். அதற்காக நாம் பொல்லாப்பு வழிகளை நடவாமல் நாம் கர்த்தருக்காக நாம் நடக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் நம்மளுக்கு முத்திரை கொடுத்திருக்கார். என்ன முத்திரை என்றால் அவருடைய நாமத்தின் வல்லமை உள்ள ஜனங்களாக நாம் இருக்கிறோம். ஆமென். அவர் சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஆமென். அந்த நாமத்தை தரித்திருக்கிற ஜனங்களாக இருக்கிற நாம் கர்த்தருக்கு விரோதமாய் பொல்லாப்பை நாம் செய்யாதபடி கர்த்தருடைய வழிகளில் நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய ஜனங்களை கைவிடாதவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் எப்பொழுது தம்முடைய ஜனங்களை கைவிடாமல் இருப்பார் என்றால் நாம் அந்த பொல்லாப்புகளை நாம் செய்யாமல் இருக்கும் பொழுது, பாவ வழியில் நாம் நடவாமல் இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை கைவிடாமல் வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். ஆமென். நம்ம வேதத்தில் பார்க்கிறோம், கர்த்தருக்கு விரோதமாக பொல்லாப்பு செய்தவர்கள் உண்டு. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 8வது வசனம் அநேகருக்கு தெரிந்த வசனம் தான் வாசிப்போம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 8ஆம் வசனம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல மெசேஜ் கண்டிப்பா முடிச்சிருவேன். ஆனால கூர்ந்து கவனிங்க. கர்த்தர் நிச்சயமாக கண்டிப்பாக உங்களோடு பேசுவார் என்ற விசுவாசத்தோடு நான் நிற்கிறேன். ஆமென். இந்த வார்த்தைகளை நான் எடுப்பதற்கு மிகவும் கடினப்பட்டேன். எங்கள் வீட்டில் என் ஒய்ஃபுக்கு தெரியும். பல போராட்டத்தின் மத்தியில் தான் இந்த வார்த்தையை நான் எடுத்து முன்னாடி நான் நிற்கிறேன். கூர்ந்து கவனிங்க, முடிவு பரியந்தம் கவனிங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை வெறுமையாய் இன்றைக்கு அனுப்ப மாட்டார் என்ற உறுதியுடன், என்ற ஒரு விசுவாசத்துடன் கர்த்தர் வார்த்தையை கொண்டு வந்த ஒருவருக்குடையும் இடைப்படுவார் என்று நான் சொல்லுகிறேன். ஆமென். திருப்பி வாசிப்போம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 8ஆம் வசனம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். உலாவுகிற சத்தத்தை மாத்திரம் தான் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அடுத்த வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். இப்ப பாத்தீங்கன்னா 9வது வசனத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு? நீ எங்கே இருக்கிறாய் என்று கூப்பிடுகிறார். ஆனா ஆண்டவர் கூப்பிடறதுக்கு முன்பதாக என்ன பண்ணிட்டாங்க? போயிட்டு இப்ப கூப்பிட்ட அப்புறம் தானே ஒளியணும். இப்ப நம்ம ஹைட் அண்ட் சீக் கேம்லாம் ஆடுவோம். என்ன சொல்லுவாங்க? ஜூட்டிஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? அப்புறம் தானே போய் ஒளிவாங்க. அதே போல இவர்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கு முன்பதாகவே அவர் உலாவுகிற நடந்து வருகிற சத்தத்தை கேட்டு என்ன பண்ணாங்கன்னா போயிட்டு ஒளிந்து கொண்டார்கள். எங்க ஒளிந்து கொண்டார்கள்னா வேற எங்கேயும் வேற லொகேஷன்ல போய் ஒளிந்து கொள்ளல, வேற அட்ரஸ் மாறி போய் அவங்க ஒளிந்து கொள்ளல. தேவன் அவர்களுக்கு நியமித்த தோட்டத்திலே ஒளிந்து கொண்டார்கள். கர்த்தர் அந்த தோட்டத்தை ஆதாம் ஏவாளுக்கு என்று சிருஷ்டித்து அந்த தோட்டத்திலே அவர்களை வைத்தார். அந்த தோட்டத்தில் என்ன பண்ணாங்க? போயிட்டு ஒளிந்து கொண்டார்கள். ஏனென்றால் பாவம் அவருக்குள்ளே வந்தது. அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பொல்லாப்பை செய்தபடினால் கர்த்தர் அவர்களை எங்கே வைத்தாரோ, எந்த இடத்திலே அவர்களை வைத்தாரோ அதே இடத்துல என்ன பண்ணாங்க? போய் ஒளிந்து கொண்டார்கள். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்மளை ஒரு இடத்துல வைத்திருக்கிறார் என்றால் அதில் ஒரு சித்தம் உண்டு, அது ஒரு நோக்கம் உண்டு. ஆனால் நாம் கர்த்தருக்கு விரோதமாய் பொல்லாப்பும் கர்த்தருக்கு விரோதமாய் நாம் பாவம் செய்யும் பொழுது நாம் இருக்கிற இடம் தெரியாமல், நம்மளுக்கு ஆசீர்வாதங்களும் வராமல், நன்மைகளும் வராமல் நாம் ஒரு இடத்துல மறைக்கப்பட்டவர்களாக இருப்போம். பாவம் நம்ம தேவனுடைய பிரசன்னத்தையும் தேவனுடைய அபிஷேகத்தையும், நம்ம மேல் இருக்கிற பிரசன்னத்தையும் நம்ம மேல் இருக்கிற அபிஷேகத்தையும் அது மூடிவிடும். ஆமென். அந்த பாவமானது நமக்குள்ள இருக்கும் பொழுது தேவனுக்கும் நமக்கும் உள்ள ஒரு பிரிவை அது ஏற்படுத்தும். நீங்க நல்லா பார்த்தீங்க அப்படின்னா பாவத்திற்கு முன்பதாக ஆதாமுடைய நிலைமை வேறையாக இருந்தது. பாவத்திற்கு முன்பதாக ஆதாமுக்கு எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டது. அந்த ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் எல்லா அதிகாரத்தையும் கொடுத்தார். ஆனால் பாவத்திற்கு பின்பாக அவருடைய நிலைமை மாறி தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டியவர் அவர்கள் பாவிகளானார்கள். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பாவிகளை கர்த்தர் ரட்சிக்க தான் நம்ம பூலோகத்துக்கு வந்தார். ஆமென். அவர்கள் பாவிகளால் ஆனார்கள். அதே போல இன்றைக்கும்
நாமும் பொல்லாப்பை செய்து பாவத்தை செய்து தேவனுக்கு விரோதமாய் காரியங்களை செய்து நாம் பாவிகளாய் வாழாதபடிக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் வாழும் பொழுது கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்த முடியும். ஆமென். அவர்கள் ஏதேன் தோட்டத்தை பொல்லாப்பு செய்த நிமித்தமாய் பாவம் செய்த நிமித்தமாய் கீழ்ப்படியாமல் போன நிமித்தமாய் அந்த ஏதேன் தோட்டத்தை அவர் இழந்தார்கள். இன்றைக்கு நாம் கர்த்தர் நம்மளுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, கர்த்தர் நம்மளுக்கு வைத்திருக்கிற பரலோக ராஜ்யத்தை, கர்த்தர் நம்மளுக்கு வைத்திருக்கிற பரம கானானை நாம் இழக்க கூடாது என்றால், கர்த்தர் நம்ம மேல் வைத்திருக்கிற அபிஷேகத்தை இழக்க கூடாது என்றால், கர்த்தர் நம்ம மேல் வைத்திருக்கிற அதிகாரம் இந்த உலகத்துக்கு எதிர்காக நிற்க, அபிஷேகத்தை வைத்து நிற்க கர்த்தர் நம்மளை பரிமள தைலத்தினால் அபிஷேகித்திருக்கிறார். அந்த அபிஷேகம் நம்ம விட்டு போக கூடாது என்றால், இழக்க கூடாது என்றால், நம்முடைய நிலைமை மாற வேண்டும் என்றால், நாம் தேவனுக்கு விரோதமாக பொல்லாப்புகளை செய்யாமல் பாவ வழியிலே நடக்காமல் நாம் தேவன் நம்மளுக்கு நியமித்த பாதையிலே நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மளுக்கு என்னென்ன வைத்திருக்கிறாரோ அத்தனை ஆசீர்வாதங்களும் வாக்குத்தத்தங்களும் ஆமென் என்றும் அது அப்படியே நடக்கும். ஆமென். எத்தனை பேருக்கு வாக்குத்தத்தங்கள் எல்லாமே ஆமென் என்று நடக்கணும்? ஆமென். வாக்குத்தத்தங்கள் நம்ம இப்ப ஆமென் சொன்னோம்ல, அதே போலதான் கர்த்தர் கொடுத்த கட்டளைகள்ல ஒரு வார்த்தை கூட மாறாம நம்ம ஆமென் என்றும் அது போல நடக்கணும். ஆமென். கர்த்தருடைய கட்டளை நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு பகுதியை பிடிச்சிக்கிறோம், 90% பிடிச்சிக்கிறோம், இன்னொரு 10% வந்து நம்மளோட சூழ்நிலைக்கு ஏற்றா போலையும் நம்மளுடைய மனசுக்கு ஏற்றா போலையும் 10% என்ன பண்ணிக்கிறோம், மாத்திக்கிறோம். ஆனா வாக்குத்தத்தம் மட்டும் 100%. அப்படிதானே? 100%க்கு மேலாவும் கர்த்தர் ஆசீர்வதிச்சு என்ன பண்ணுவோம், வாங்கிப்போம். ஆனா அப்படி இராமல் கர்த்தர் கொடுக்கிற கட்டளைகளும் கர்த்தர் வைத்திருக்கிற நிபந்தனைகளும் ஒரு வார்த்தை மாறாமல் ஆமென் என்றும் அவர் நம்மளுக்கு கொடுத்த கட்டைகளை நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அவருடைய வாக்குத்தத்தங்களும் ஆமென் என்றும் ஒரு வார்த்தை மாறாமல் அந்த வாக்குத்தத்தங்கள் நம் வாழ்க்கையில நிறைவேற கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஆராதனை வேளை நாம் பார்த்தோம், கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். கொடுத்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நம் வாழ்க்கை நிறைவேற்ற வேண்டும் என்றால் நாமும் கர்த்தர் கொடுத்த கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும். ஆமென். அடுத்து வாசிப்போம். உபாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உபாகமம் 17:1. பழுதும் அவலட்சமும் உள்ள யாதொரு ஆட்டையாவது உன் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிட வேண்டாம். பழுதும் அவலட்சணம் உள்ள யாதொரு ஆட்டையாவது உன் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிட வேண்டாம், அது உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பாய் இருக்கும். அவலட்சணமும் பழுதும் உள்ள ஆட்டை ஒன்றும் என்ன பண்ண வேண்டாம், தேவனுக்கு பலியிட வேண்டாம். அது தேவனுக்கு எப்படியாக இருக்கிறது, அது அருவருப்பாக இருக்கிறது. இன்னொரு நம்ம பாஷையில பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்ல இன்னொரு வார்த்தைகள் பார்த்தோம் அப்படின்னா, மாசு, கரை, குறைபாடு, கலப்படம் ஆகிய வார்த்தைகளும் இதோடு கூட இணைந்து வரும். இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா வாழுகிற சமுதாயத்துல எதுல தான் கலப்படம் இல்லை, எல்லாவற்றிலையும் கலப்படம் இருக்குது. ஆமென். உப்புல என்ன இருக்கு, கலப்படம். அரிசியில கலப்படம், சர்க்கரையில கலப்படம், நாம் வாங்குற அநேக பொருட்கள்ல கலப்படம் நிறைந்ததா இருக்கிறது. அந்த கலப்படம் உள்ள பொருட்களை நாம் உண்ணும்போது என்ன ஆகும், நம்மளுக்கு சுகவீனங்கள் உண்டாகும். அதே போலதான் ஆண்டவருக்கு நாம் கலப்படம் எதுவும் இல்லாமல், கலப்படம் இல்லாத ஒரு ஆராதனையை நாம் தேவனுக்கு செலுத்த வேண்டும். ஆமென். குறைபாடு இல்லாத ஒரு ஆராதனையை நாம் தேவனுக்கு செலுத்த வேண்டும். மாசற்ற ஒரு ஆராதனை, மாசற்ற ஒரு ஜெபத்தை, குறையில்லாத ஒரு ஜெபத்தை நாம் தேவனுக்கு செலுத்த வேண்டும். அப்படி செலுத்தவில்லை என்றால் அது வசனம் என்ன சொல்லுகிறது, கடைசி பகுதி, உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பாய் இருக்கும். தேவனாகிய கர்த்தருக்கு அது எப்படி இருக்கும், அருவருப்பாக இருக்கும். நம் தேவனுக்கு என்னென்ன கொடுக்க முடியும், நம் நேரத்தை கலப்படம் இல்லாமல் நம் தேவனுக்கு கொடுக்க வேண்டும். நம்முடைய காணிக்கைகளை கலப்படம் இல்லாமல் நம் தேவனுக்கு கொடுக்க வேண்டும். நம் சரீரங்களை என்ன பண்ண வேண்டும், தேவனுக்காக மாசற்றதாக, குறைப்பட்டதாக, பரிசுத்தமான இந்த சரீரத்தை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இப்படி நாம் செய்யாமல் இருக்கும் பொழுது நம் தேவனுக்கு விரோதமாய் பொல்லாப்புகளை செய்கிறோம். இந்த தசும்பாகம் காணிக்கை குறித்து நம் சபையில் அநேக தடவை நாம் பேசுவதில்லை. ஆனால் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நமக்கு காணிக்கையும் தசும்பாகத்திலும் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல், கலப்படமும் இல்லாமல் நீங்கள் தேவனுக்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது அதுதான் நீதி. ஆமென். நம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை நம் தேவனுக்கு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். அநேகர் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு தெரியாது எத்தனை பேர் கொடுக்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் அநேகர் கொடுக்குறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். கொடுக்காதவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், நிச்சயமாக உங்கள் விருப்பம் போல் அல்ல, நிச்சயமாக உங்களுடைய காணிக்கை தசும்பாகலை நீங்கள் கர்த்தருக்கு நிச்சயமாக பழுதற்றதாக
அவலட்சணம் இல்லாமல், மாசற்றதாக, கரையற்றதாக, குறைபாடு இல்லாமல், கலப்படம் இல்லாமல் உங்களுடைய காணிக்கைகளும் உங்களுடைய தசும்பாகங்களையும் உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய பணத்தையும் உங்களுடைய சரீரத்தையும் நீங்கள் நம்மை படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவருடைய நாமத்தை நம்ம மேல் தரிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிற நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை நிச்சயமாக, கட்டாயமாக, உறுதியாக கொடுக்க வேண்டும். ஆமென். எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வேணும்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயான்னு உற்சாகமா சொல்றல, அதே போல எல்லாவற்றிலும் உங்களுடைய நேரத்துல உங்க நேரத்தை பிரைம் டைம், உங்க நேரத்தை கர்த்தருக்கு கொடுங்க. உங்களோட தசமபாகங்களை கர்த்தருக்கு கொடுங்க. உங்களோட சரீரத்தை கர்த்தருக்கு கொடுங்க. உங்களோட உழைப்பை கர்த்தருக்கு கொடுங்க. ஊழியம் செய்யுங்க. கர்த்தரை பத்தி ஒரு 10 பேருக்கு சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமாக அவருடைய வாக்குத்தத்தங்களை உங்க வாழ்க்கையில நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். ஏதோ ஒன்றை கொடுக்க வேண்டும் அல்ல, கர்த்தர் கேட்கிற காரியங்களை நாம் கொடுக்க வேண்டும். ஆமென். நம்மளுடைய இஷ்டம் போல கர்த்தருக்கு கொடுக்க கூடாது. கர்த்தர் நம்மிடம் என்ன கேட்கிறாரோ அதை தான் நாம் கொடுக்க வேண்டும். ஆமென். அவர் நம்மளை சிருஷ்டித்திருக்கிறார், நம்மளை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார், தாயின் கருவிலை உருவான நாள் முதல் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியங்களை நாம் கொடுக்க வேண்டும். பாஸ்டர் கூட அடிக்கடி சொல்லுவாங்க, நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கணும்? காட்லி ஸ்டாண்டர்டாக இருக்கணும். அந்த ஒரு தரம் கர்த்தர் எதிர்பார்க்கிற தரமாக நாம் இருக்கணும். கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் அதுதான். ஒரு விசுவாசி கிட்ட இருந்தும் தம்முடைய ஜனங்கள் கிட்ட இருந்தும் பொல்லாப்பு வழிகளை செய்யாமல், பாவ வழிகளை செய்யாமல், அவருடைய தரத்திற்கு ஈக்குவலாக நாம் நிற்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய ஜனங்களை இந்த மாத வாக்குத்தத்தின் பிரகாரம் உங்களை நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஆமென். அவருடைய தரத்திற்கு ஈக்குவலாக நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை கைவிடாமல் நம்மளை காக்க போதுமான தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிப்போம். 2 நாளாகமும் 7வது அதிகாரம் 14வது வசனம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, தங்களை என்ன பண்ணுமா? போதும், தங்களை தாழ்த்த வேண்டும். அப்போ தேவனுடைய நாமத்தை தரிக்கப்பட்ட நம் ஜனங்களா இருக்கும் பொழுது நாம் என்ன பண்ண வேண்டும் என்றால், நாம் தாழ்த்த வேண்டும். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த காரியம் என்னன்னா, அன்கண்டிஷனலா எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இல்லாம கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படினோம். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆமென். 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, நாம் எந்த ஒரு மாசற்றதாக, கரையற்றதாக, குறைபாடற்றதாக, கலப்படம் இல்லாமல் நம்முடைய நேரத்தையும் நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய தசும்பாகத்தையும் காணிக்கையும் கர்த்தருக்கு என்ன பண்ண வேண்டும்? நாம் செலுத்த வேண்டும். கர்த்தர் அதில் ஒரு கட்டளை நமக்கு என்ன கொடுத்துருக்கிறார் என்றால், முழு ஆத்மாவோடும் முழு இதயத்தோடும் முழு மனதோடும் உன் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ண வேண்டுமா? அன்பு கூற வேண்டுமா? அப்படி கர்த்தரை அன்பு கூற வேண்டும். ஆமென். அதுதான் 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை என்ன பண்ண வேண்டும்? தங்களை தாழ்த்தி. தாழ்மை என்றது நம்ம அநேகருக்கு தெரியும். என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னா, நம்ம பாஸ்டர் அநேக தரம் சொல்லிக்கிறாங்க, பேச்சில் என்ன வேணும்? தாழ்மை. நாம் உடுத்துற உடையில தாழ்மை வேணும். நாம் நடக்கிற நடையில தாழ்மை வேண்டும். ஆனால் இன்றைக்கு நான் காரியத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க நான் விரும்புகிறேன். மற்றவரை வாழ்த்துவதும் தாழ்மை தான். ஆமென். மற்றவங்களை கிரீட் பண்றது, இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா கிரீட்ன்ற ஒரு வார்த்தை இருக்கு. மற்றவர்களை வாழ்த்துவது தாழ்மை தான். ஆமென். நம்ம எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் மற்றவர்கள் என்ன பண்ண வேண்டும்? வாழ்த்த வேண்டும். நான் கூட நான் பர்சனலாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால நான் சொல்கிறேன். அநேக கல்யாணத்திற்கு நிறைய கல்யாணத்துக்கு கூப்பிடுவாங்க. ஆனால் ஒரு 10ல் ஒரு 2 கல்யாணம் என்ன பண்ண மாட்டாங்க, நம்மளை கூப்பிட மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணிடுவாங்க? மறந்துடுவாங்க. அப்படி நமக்கு முக்கியமானதாக இருக்கும் பொழுது நாம் அவர்களை அன்பு கூறுகிறோம், அவர்களை நாம் நேசிக்கிறோம் என்று நாம் சொல்லும் பொழுது நாம் அந்த கூப்பிடனா கூட நம்ம என்ன பண்ணணும்? அந்த கல்யாணத்திற்கு போய் நம்மளால முடிந்த ஒரு பரிசையோ ஒரு கிஃப்டையோ நம்ம கொடுத்துட்டு என்ன பண்ணணும்? வாழ்த்திட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வரணும். அது நீங்க பண்றதை மற்றவர்கள் பார்க்கிறார்களோ இல்லையோ அது மற்றவர்கள் தெரிய தேவையில்லை. கர்த்தர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஜனங்கள் என்ன பண்ண வேண்டுமா? தாழ்த்தி. நீங்கள் தாழ்மைப்படுங்கன்னு சொல்லல, நம்மளே என்ன பண்ணோம்? தாழ்த்தி. இன்னொரு விஷயம் கூட நான் சொல்றேன். ஜெபத்துல கர்த்தரே என்னை ஆசீர்வதியும் என்றது நம்ம நிறுத்திட்டு, கர்த்தரே நான் எனக்குள்ள மாற்றங்கள் வேண்டும், நான் என்னென்ன காரியங்கள் நான் மாத்திக்கணும் அப்படின்னு நீங்க ஜெபித்து பாருங்க. நீங்க கண்களை மூடி ஜெபித்து பாருங்க. கர்த்தர் நீங்கள் உங்கள் குணாதிசயங்களை என்னென்ன மாற்ற வேண்டும் அப்படின்றது உங்களுக்கு உணர்த்துவார். நீங்கள் சமூகத்தில் நீங்களுடைய பிரசனத்தில் நீங்கள் உட்கார்ந்து, தேவனே நான் என்ன மாற்றிக்கொள்ள வேண்டும், இதுவும் ஒரு வகையான தாழ்மை தான். ஆமென். அவருடைய சமூகத்தில் நம்ம ஆராதிக்கிற தேவனை நாம் வணங்கும் பொழுது
தேவனே நான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், இயேசுவே நான் எனக்குள்ள மாற்ற வேண்டும் அப்படின்னு நீங்கள் தேவனை கேட்கும் பொழுது கர்த்தர் நீங்கள் என்னென்ன காரியங்களை மாற்ற வேண்டும், உங்கள் குணாதிசயங்கள் நீங்கள் என்னென்ன மாற்ற வேண்டும், உங்கள் பேச்சில் என்னென்ன மாற்ற வேண்டும், உங்களோட உடையில் என்னென்ன நீங்கள் மாற்ற வேண்டும், நீங்கள் பேசுகிற பேச்சு, நீங்கள் நடக்கிற நடை, நீங்கள் உட்கார்ந்துக்கிற இடம், என்னென்ன காரியங்களை மாற்ற வேண்டும் என்று கர்த்தரே உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துவார். ஆமென். ஞாபகப்படுத்துறதை விட கர்த்தர் அதை உங்களுக்கு உணர்த்துவார். ஆமென். நீங்கள் என்னென்ன காரியங்களை மாற்ற வேண்டும் என்று கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துவார். ஆனால் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் உங்களையே நீங்கள் தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தை நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அப்படியே வாசிப்போம் தொடர்ந்து. என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடுகிறவர்களுக்கு. ஆமென். கர்த்தருடைய நாமத்தை தரிக்கப்பட்ட ஜனங்களா இருக்கிற நாம் என்ன பண்ண வேண்டும்? நம்மளை தாழ்த்தி ஜெபம் பண்ணி அவருடைய முகத்தை தேடி அப்புறம் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். உங்க தேசத்துக்கு என்ன பண்ணுவாராம்? கர்த்தர் சேமத்தை கொடுப்பேன், சேமத்தை கொடுப்பார். ஆமென். நேரம் கடந்து போகிறார். அடுத்த வசனத்துக்கு நான் போகிறேன். ஏசாயா 48வது அதிகாரம் 11வது வசனம். ஏசாயா 48:11. என் நிமித்தமே அப்படி செய்வேன், என் நாமத்தின் பரிசுத்தம் எப்படி குலைக்கப்படலாம், என் மகிமையை நான் வேறொருவருக்கும் கொடேன். நான் வாசிக்கிறேன் திருப்பி. என் நிமித்தமே அப்படி செய்வேன், என் நாமத்தின் பரிசுத்தம் எப்படி குலைக்கப்படலாம், என் மகிமையை நான் வேறு ஒருவருக்கும் கொடேன். இது நான் ஒரு உதாரணத்தோடு நான் சொல்றேன், உங்க வசனம் உங்களுக்கு நன்றாக புரியும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஃபோன்ஸ் இருக்குல்ல, கையில் அநேக ஃபோன் இருக்கு. ஃபோனில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? இப்போ ஒரு ஐஃபோன் அப்படின்னு எடுத்திங்கன்னா அதில் ஆப்பிளோடைய லோகோ இருக்கும். அந்த லோகோ என்னன்னா ஒரு முத்திரை. என்ன முத்திரை? இந்த ஃபோனானது இந்த கம்பெனிக்கு சொந்தமானது அப்படின்ற ஒரு முத்திரையை போட்டு அந்த ஃபோன் என்ன பண்ணுவாங்க, நம்ம கையில் கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த ஃபோனில் எதனா ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கிங்களேன், இல்லை அந்த ஃபோனில் எதனா ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா அது யாருக்கு வெக்கம்? ஃபோனுக்கு வெக்கமா, அதை யூஸ் பண்ணுற நபருக்கு வெக்கமா, இல்லைன்னா அது லோகோ குத்துன கம்பெனிக்கு வெக்கமா? கம்பெனிக்கு தான் வெக்கம் அப்படி தானே? நம்ம மேலே முத்திரை குத்துருக்குது யாரு? இயேசு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமே. நம்ம வாழ்க்கையில் ஒரு வெட்கம் வருகிறது என்றால், நம்ம வாழ்க்கையில் ஒரு போராட்டம் வருகிறது என்றால், நம்ம தூஷிக்கப்படுகிறோம் என்றால் அது யாருடைய நாமம் வெட்கப்படுகிறது தெரியுமா? யாருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது தெரியுமா? அது கர்த்தருடைய நாமம் வெட்கப்படுகிறது. அது கர்த்தருடைய நாமம் அது தூஷிக்கப்படுகிறது. அந்த வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. என் நிமித்தமே நான் அப்படி செய்வேன். ஏன் அப்படி செய்வேன் என்றால் என் நாமத்தின் பரிசுத்தம் எப்படி உழைக்கப்படலாம். நம்ம வாழ்க்கையில ஒரு வெட்கம் வருகிறது என்றால் அது அவருடைய நாமத்திற்கு வெட்கம் வருவதற்கு அது ஈக்குவல். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆமென். அந்த பரிசுத்த நாமத்திற்கு கர்த்தர் சொல்லுகிறார், அந்த ஒரு பரிசுத்த நாமத்திற்கு நான் குலைக்கப்பட விடமாட்டேன், என் மகிமையை நான் வேறு ஒருவருக்கும் நான் கொடேன். ஆமென். நாம் வெட்கப்பட்டு போனா அவருடைய நாமம் வெட்கப்பட்டு போற மாதிரி. ஆனால் தான் இன்னொரு வசனம் சொல்லுகிறது, உன் கண்ணை தொடுகிறவன் உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் ஏன் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு வைத்திருக்கிறார் அப்படின்றால், இந்த உறவை ஆரம்பித்தவர் கர்த்தர். ஆமென். அவர் ராஜாவாகவும் நாம் அவருடைய ஜனங்களாகவும் இந்த உறவை ஆரம்பித்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதை எப்படி ஆரம்பித்தார் என்றால், சிலுவையிலே நமக்காக மரித்த கர்த்தர் அவர் ஒருவர் மாத்திரமே. நம்மளை மீட்டவர் கர்த்தர், நம்மளை ரட்சித்தவர் கர்த்தர், ஆபத்து நாளிலே நமக்கு அனுகூலமான துணையுமாய் இருக்கிறது கர்த்தர், நம்மளுக்கு பெயர் சொல்லி அழைத்தவர் கர்த்தர், நம்மளுக்கு கிருபை கொடுத்து இம்மட்டுமாய் வழிநடத்தினவர் அவர் ஒருவர் மாத்திரமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். இந்த உறவை இன்றைக்கு நாம் இங்கே வந்திருக்கிறோம் என்றால் நம் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அந்த உறவை ஏற்படுத்தினவர் கர்த்தர். ஒரு நாளும் ஒரு பொழுதும் அவர் ஏற்படுத்தின உறவை, அந்த உறவை எப்படி ஏற்படுத்துகிறார் என்றால் அவருடைய நாமத்தை நம்ம மேலும் முத்திரையாய் குத்திருக்கிறார். ஆமென். அவருடைய பரிசுத்த நாமத்தை, சேனைகளின் கர்த்தர் அந்த வல்லமையுள்ள நாமத்தை தம்முடைய ஜனங்கள் மேல் முத்திரையாய் குத்தினபடியால் கர்த்தர் உங்களை ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். ஆமென். உங்களை கைவிடாத தேவனாக இருந்து உங்களை போக்கிலும் மரத்திலும் இம்மட்டுமாய் பாதுகாத்தவர் இனியும் பாதுகாக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் இந்த உறவை, இந்த ரிலேஷன்ஷிப்பை ஆரம்பித்தவர்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆமென். இந்த உலகம் பவுல் நம்ம போன பிரசங்கத்துல பார்த்தோம் அல்லவா, பவுல் அந்த தீவில போய் இறங்கினதும் அங்க ஒரு விஷ சர்ப்பம் என்ன பண்ணிது, அவனுடைய கையை கவ்வினது. கவ்வினோடனே அங்க இருந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பவுலுடைய முடிவு எப்படி இருக்கும், பவுல் எப்படி சாவான் என்று ஆவலோடு பொறுமையாக காத்து கொண்டு அவனை பார்த்து கொண்டே இருந்தார்கள். இன்றைக்கும் நான் சொல்லுகிற அருமையான தேவ ஜனமே, உங்களுக்கு விரோதமாக உங்கள் குடும்பம் எப்போ கீழே விழும், நீங்கள் எப்போ கீழே விழுவீர்கள், நீங்கள் எப்போ மடிந்து போவீர்கள் என்று அநேக கண்கள் உங்களுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார், இந்த உலகம் எதிர்பார்க்கும் முடிவை நான் கொடுக்க மாட்டேன். ஹல்லேலூயா. இந்த உலகம் உங்களை கண்டு எப்போ இந்த குடும்பம் கீழே விழும் என்று உங்கள் முடிவை ஆவலோடு எதிர்பார்ப்போடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த உலகம் எதிர்பார்க்கும் முடிவை நான் கொடேன். நான் பவுலுக்கு நான் கொடுக்கவில்லை. ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிப்பது உங்களுடைய தோல்விகள் அல்ல. உங்கள் வாழ்க்கையை தீர்மானிப்பது உங்களுடைய தோல்விகள் அல்ல. உங்கள் வாழ்க்கையை தீர்மானிப்பது கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இருக்கிறபடினால், கர்த்தர் என்னை தீர்மானிக்கிறாரோ, கர்த்தர் என்ன சித்தத்தை வைத்திருக்கிறாரோ, கர்த்தர் என்ன நோக்கத்தை வைத்திருக்கிறாரோ, அது மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையிலே அப்படியே நடக்கும். ஏனென்றால் நாம் பொல்லாப்பை விட்டு விலகும் பொழுது, பாவத்தை விட்டு நாம் விலகும் பொழுது, அவருக்கு குறையற்றதாக கலப்படம் இல்லாமல் கர்த்தரை நாம் சேவிக்கும் பொழுது, நாம் பாவ வழியை நிற்காமல் கர்த்தருக்கு உண்மையாய் முழு மனதோடு முழு ஆத்மாவோடு அவர் அன்பு கூறும் பொழுது, கர்த்தர் சொல்லுகிறார், இந்த காலை வேளையில இந்த உலகம் கண்ணிக்கும் முடிவை உங்களுக்கு அல்ல, இந்த உலகம் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன். கர்த்தர் என்ன சித்தத்தை வைத்திருக்கிறாரோ, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்களுக்கு நான் ஒரு முடிவை வைத்திருக்கிறேன். அந்த முடிவுதான் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நான் என்ன தீர்மானித்தனோ, கர்த்தர் சொல்லுகிறார், நான் என்ன தீர்மானித்தனோ, உங்கள் வாழ்க்கையிலே நான் என்ன தீர்மானித்தனோ அது மாத்திரமே நடக்கும். இந்த உலகம் என்ன தீர்மானித்ததோ அது உங்கள் வாழ்க்கையிலே நடக்காது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில என்ன தீர்மானித்து வைத்திருக்கிறீர்களோ அது உங்கள் வாழ்க்கையில நடக்காது. கர்த்தருடைய ஜனங்களாய் இருக்கிற நமக்கு கர்த்தர் ஒரு தீர்மானத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். நம்முடைய தேவனுடைய ஜனமாய் இருக்கிறபடினால், அவர் நாமம் தரிக்கப்பட்ட ஜனமாய் இருக்கிறபடினால், அவர் தீர்மானித்தது கடைசி வரைக்கும் நிலை நிற்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தீர்மானித்ததை ஒருவராலும் மாற்றவே முடியாது. ஆமென். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில தீர்மானித்த காரியங்கள் நன்றாக தான் இருக்கும். ஆமென். தேவனுடைய ஜனங்கள் இந்த பரிசுத்த வேதத்தில் ஒரு நாளும் ஒரு பொழுதும் எந்த இடத்திலையும் வெட்கப்பட்டு போனதே கிடையாது. அதற்கு சாட்சியாக இன்றைக்கு வரைக்கும் நான் காண்கிறோம். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை அற்புதமாய் நடத்தியது போல இன்றைக்கு நம்மளை ஆவிக்குரிய ஜனமாய் இருக்கிற நம்மை ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறார். ரத்தத்தை சிந்தி நம்மளை வேறு பிரித்திருக்கிறார். இந்த ஆவிக்குரிய ஜனங்களை கர்த்தர் நிச்சயமாக கைவிடாதபடிக்கு, ஒருபோதும் உங்களை விட்டு விலகாதபடிக்கு, உங்களுக்கு போதுமானவராக இருந்து ஆபத்து நாளிலே அனுகூலமான துணையுமாய் இருந்து கர்த்தர் உங்களுக்கு போதுமான கிருபைகளை கொடுத்து, ஆசீர்வாதங்களை கொடுத்து, நன்மைகளை கொடுத்து நடத்துவாராக. ஹல்லேலூயா. அடுத்து வாசிப்போம். லூக்கா 18வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். லூக்கா 18:7-8. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களில் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மறுபடியும் வாசிப்போம். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய, யாரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் எப்படி இருப்பார் ஆண்டவர்? நீடிய பொறுமையாக இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல்
போவாரோ. அதுக்கு அடுத்த வசனம், இது வசனம் சொல்றது எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த வசனத்தை சொல்லுகிறார். ஆமென். 8வது வசனம், சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நான் நியாயம் செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வசனத்தை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இரவும் பகலுமாக, இரவும் பகலுமாக அவருடைய சமூகத்தில் கண்ணீர் வடித்து, இரவும் பகலுமாக அவருடைய சமூகத்தில் மன்றாடி முழங்கால் படியிட்டு ஜெபித்தவர்களுக்கு அவர்களுடைய விஷயத்திலே கர்த்தர் தாமதமாக இருக்கிறது போல இருக்கலாம், ஆனால் அது முடிவல்ல. அநியாயம் செய்வது போல காணப்படலாம், ஆனால் அது முடிவல்ல. நான் அநியாயம் செய்யாமல் இருப்பேனோ? அந்த வசனம் அப்படித்தானே சொல்லுகிறது. நியாயம் செய்யாமல் அவர் இருப்பாரோ? கர்த்தர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? தம்முடைய ஜனங்கள் விஷயத்திலே நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? இல்ல. அதுக்கு அடுத்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, சீக்கிரத்தில், சீக்கிரத்தில் அவர்களுக்கு நான் நியாயம் செய்வேன் என்று உங்களுக்கு அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த கால ஆராதனைக்கு வந்த உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்து கொண்டு இருக்கிறது. உங்களுடைய பாவ வழிகளை விட்டு விலகும் பொழுது, உங்களுடைய பொல்லாப்பு வழிகளை விட்டு நீங்க விலகும் பொழுது, கர்த்தருக்கு நீங்க கீழ்ப்படியும் பொழுது, நிபந்தனை இல்லாமல் நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது, மாசற்றதாக கபடற்றதாக உங்களுடைய நேரத்தை, தசமாகங்களை, உங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் பொழுது, நீங்கள் கர்த்தரை முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு இதயத்தோடு நீங்கள் கர்த்தரை சேவிக்கும் பொழுது, நீங்கள் அன்பு கூறும் பொழுது, நீங்கள் இரவும் பகலுமாய் அமர்ந்து இருந்து நீங்கள் ஜெபிக்கிற காரியங்களுக்கு, நீங்கள் இரவும் பகலுமாய் அமர்ந்து கண்ணீர் விட்டு நீங்கள் சிந்தி கர்த்தரிடத்துல பண்ற விண்ணப்பத்திற்கு கர்த்தர் அநியாயம் செய்ய தேவன் அல்ல. அவர் நியாயம் செய்யாமல் போவாரோ? அவர் நியாயம் செய்யாமல் போவாரோ? இல்ல. நிச்சயமாய் சீக்கிரத்திலே, சீக்கிரத்திலே இறங்கி வந்து தம்முடைய ஜனங்களை எங்கே விடுவிக்கணுமோ அங்கே விடுவித்து, எங்க ஆசீர்வதிக்கணுமோ அங்க ஆசீர்வதித்து, எங்கேயும் உங்களை தனிமையா இல்லாதபடிக்கு கர்த்தரே உங்களோடு கூட இருந்து நியாயம் செய்வார். ஹல்லேலூயா. அவர் நியாயம் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனையோ பேர், ஆண்டவரே எங்க வாழ்க்கையில ஒரு அநீதி நடக்காதா, ஆண்டவர் நியாயம் நடக்காதா, ஆண்டவர் அநேக காரியங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறேனே என்று நீங்க வருத்தத்தோடு, ஆண்டவரே நாங்க உமக்காக இரவும் பகலுமாக நீ சொன்னபடிதான் நடக்கிறேன் ஆண்டவரே, ஆண்டவர் உமது வார்த்தையின்படி நான் கீழ்ப்படி நடக்கிறேன், என் வாழ்க்கையில ஏன் இந்த சோதனை, ஏன் இன்னும் என் வாழ்க்கையில தாமதமாகிறது என்ற கேள்வியோடு நீங்கள் இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், சீக்கிரத்தில் நான் செய்வேன், சீக்கிரத்தில் நான் செய்வேன். உங்க கண்ணீருக்கு பலன் உண்டு, உங்களுடைய கண்ணீருக்கு பதில் உண்டு. அநேக சகோதரிகள் கண்ணீரோடு அநேக காரியங்களை ராவிலே இரவிலே எழுந்து நின்று நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். அத்தனை காரியங்களுக்கும் கர்த்தர் ஒரு பதிலை சீக்கிரத்தில், சீக்கிரத்தில் ஒரு நியாயத்தை செய்ய அவர் வருகிறார். ஹல்லேலூயா. சீக்கிரமாய் அதை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அடுத்து வாசிப்போம் 1 சாமுவேல் 17 அதிகாரம் 44, 45, 48 வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 17, 44, 45, 48. பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கு, அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி, எதிராக ஓடி. இதுதான் கடைசி வசனம். நன்றாய் கவனிங்கள். இதுல ஒரு சத்தியம் இருக்கிறது. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார், நான் விசுவாசிக்கிறேன். இந்த வசனத்தை நான் வாசித்துட்டு, ஆண்டவரே இந்த வசனத்தை நான் சபைக்கு சொல்ல வேண்டுமா வேணாமா, ஏன்னா இந்த வேத பகுதி ஆல்ரெடி நம்ம சபையில் தியானித்தது தான், வேணுமா வேணாமா என்று நினைத்து நான் கீழே இறங்கி வரும்பொழுது, வெள்ளிக்கிழமை அன்று போதகர் இங்கே ஜெபத்தை நடத்தி கொண்டிருக்கும்போது, நான் கீழே இறங்கி வந்த உடனே போதகர் சொல்லி ஜெபித்த காரியம் என்னவென்றால், உலகத்திற்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னு சொல்லி போதகர் ஜெபித்தார். ஜெபித்ததும் இந்த வசனமும் ஒன்றாக இணைந்தபடினால்தான் நான் இன்றைக்கு இந்த வசனத்தை முன்னால் நான் வைக்கிறேன். அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக தீவிரமாய், கையில ஒண்ணுமே இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கோலியாத் கையில் என்ன இருக்கு? பட்டயம், கேடயம். யுத்தத்திற்கு தேவையான எல்லாமே யாருக்கிட்ட இருக்கு?
பெலிஸ்தன் ஆகிய கோலியாத் கிட்ட யுத்தத்திற்கு தேவையான எல்லா காரியங்களும் பெலிஸ்தன் ஆகிய கோலியாத் கிட்ட இருக்குது. அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது கிட்ட என்ன இருக்கு? அந்த 45வது வசனத்துல பார்க்கிறோம். லாஸ்டா வாசிங்க. நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். யாருடைய நாமத்துல இப்ப அவன் எதிர்கொண்டு போறான்? சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு அவன் எதிர்கொண்டு போறான். அவன் எதிர்கொண்டு போறது யாருக்கு எதிர்கொண்டு போறானா? அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கு. இங்க கோலியாத்துன்னு போடவில்லை, பெலிஸ்தீன் என்றுதான் போட்டிருக்குது. அதான் ஏன் நான் பின்னாடி சொல்றேன். கோலியாத்துக்கு எதிரே போனான் அப்படின்னு போடல, பெலிஸ்தனுக்கு எதிராக அவன் ஓடி போனான். பின்னாடி வரும் வசனங்கள் நாம் வாசிக்கிறோம். எப்படி இருக்கின்றால், தாவீது கையில பட்டயம் இல்லாமல் இருந்தான் வசனம் இருக்கு. அது பிற்பாடு கோலியாத்துடைய ஆயுதங்களை அவன் தன் கூடாரத்திலே வைத்தான் என்று இருக்குது. ஆமென். இன்றைக்கு இந்த வசனத்தை நான் சொல்லுகிற காரியத்தை நன்றாய் கவனிங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு பேசுவாராக. நம் காரியங்கள் நம்மளுக்கு வந்து சேர வேண்டிய நன்மைகள் அநேக வஞ்சகத்தினாலும் அநேக சூழ்ச்சியினாலும் நம்ம கையில இருக்க வேண்டிய நன்மையும் நம்ம கையில இருக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் யார் கையில இருக்கு அப்படின்னா பெலிஸ்தன் கையில இருக்குது. ஆமென். நமக்கு வந்து சேர வேண்டிய ஆசீர்வாதங்கள், தேவனுடைய ஜனங்களுக்கென்று கர்த்தர் அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை கொள்ளையிட்டு பெலிஸ்தன் வைத்திருக்கிறான். இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், அவன் கையில இருக்கிறத பிடுங்கி உங்க கையில கர்த்தர் இன்றைக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. அதை தாவீது கொண்டு போய் அவன் கூடாரத்திலே வைத்தான். அதே போல இன்றைக்கு பெலிஸ்தன் கையில இருக்கிற பல சூழ்ச்சியினாலும் பல வஞ்சகத்தினாலும் உங்க கையிலிருந்து பறிக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள், உங்கள் கையிலிருந்து பறிக்கப்பட்ட சந்தோஷம், உங்க கையிலிருந்து பறிக்கப்பட்ட சமாதானத்தை பெலிஸ்தன் வைத்திருக்கிறான். இந்த காலை வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், நான் நியாயம் செய்வேன். நான் சீக்கிரத்திலே வந்து லூக்கா அதிகாரம் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் பிரகாரம் நான் சொல்லுகிறேன், சீக்கிரம் வந்து நியாயம் செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர் எப்படி நியாயம் செய்வார் என்று தெரியுமா? அவன் கையில இருக்கிறதை, பெலிஸ்தர் கையில இருக்கிறதை பிடுங்கி உங்க கரத்துல கொடுத்து அதை கொண்டு போய் உங்க கூடாரத்தில் நீங்கள் வைப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷம் இல்லாத கூடாரத்திலே சந்தோஷம் வரும். சமாதானம் இல்லாத கூடாரத்திலே சமாதானம் வரும். ஆசீர்வாதங்களும் நன்மையும் இல்லாத கூடாரத்திலே ஆசீர்வாதமும் நன்மைகளும் பெலிஸ்தன் கையிலிருந்து பிடுங்கி கர்த்தர் உங்க கரத்துல கொடுத்து நீங்கள் அதை கொண்டு போய் உங்கள் கூடாரத்திலே வைப்பீர்கள். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், நீங்க எதற்காக ஜெபித்தீர்களோ இரவும் பகலுமாக ஜெபித்த விஷயங்கள் உண்டு. வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. அந்த விஷயத்திலே கர்த்தர் தாமதமாக இருக்கலாம், ஆனால் ஏற்ற நேரத்திலே ஏற்ற காலத்திலே நீங்கள் பொல்லாப்பை கர்த்தருக்கு விரோதமாய் செய்யாதபடிக்கு, பாவம் செய்யாதபடிக்கு நீங்கள் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்கும் பொழுது அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது ஒரு பொழுதும் நம்மளை வெட்கப்பட்டு போக விடமாட்டார். நம்மளை கைவிட தேவன் அல்ல, அநீதி செய்கிற தேவன் அல்ல. அநியாயம் செய்வாரோ அநியாயம் செய்ய மாட்டார். நீதியை சரி கட்டுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. நீதியை சரி கட்டுகிற ஆண்டவர் நிச்சயமாக நம்மளுக்கு நீதியை செய்வார். ஹல்லேலூயா. எது உங்க கையில இல்லையோ, தாவீது கையில ஆயுதங்கள் இல்ல, அவன் கூடாரத்திலே கொண்டு போய் வைத்தது ஆயுதங்கள். எது உங்க கையில இல்லையோ கர்த்தர் அதை உங்கள் கூடாரத்திலே வைக்க கர்த்தர் இன்றைக்கு வாக்குத்தத்தமாய் உங்களுக்கு கொடுக்கிறார். ஆமென். என் ஜனங்கள் ஒரு பொழுதும் வெறுமையா இருப்பது அல்லவே அல்ல. ஆமென். என் ஜனங்கள் ஒரு பொழுதும் வெறுமையாய் இருப்பது அல்ல. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது இல்லாத காரியங்களை உங்கள் கூடாரத்திலே நீங்கள் வைப்பீர்கள். சிலர் குழந்தைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், சிலர் பணத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். இல்லாத குழந்தையின் சத்தம் கூடாரத்திலே தொனிக்கும். ஹல்லேலூயா. இல்லாத பணம் பல சூழ்ச்சினாலும் பல வஞ்சகத்தினாலும் நீங்கள் இழந்ததை எண்ணி பார்க்காதீர்கள். பல சூழ்ச்சினாலும் பல வஞ்சகத்தினாலும் எவ்வளோ லட்சம் இழந்தோம் என்று எண்ணி பார்ப்பதை நிறுத்தி கர்த்தர் பெரியவர் என்று ஆராதிக்க ஆரம்பிங்கள். கர்த்தர் பெரியவர் என்று துதிக்க ஆரம்பிங்கள். இல்லாத காரியங்களை, இல்லாத விஷயங்களை, இல்லாத நன்மையை, இல்லாத ஆசீர்வாதத்தை உங்கள் கூடாரத்திலே வந்து விழும். ஹல்லேலூயா. எழுந்து நிற்போமா. நம் தேவனுக்கு ஒப்பு கொடுப்போமே. ஆண்டவரே, பொல்லாத வழிகளை நான் நடவாமல், பாவ வழிகளை நடக்காமல்,
ஆண்டவரே கபடற்றதாய், ஆண்டவரே மாசற்றதாய், கலப்படம் இல்லாமல் ஆண்டவரே என் சரீரத்தை நான் உமக்கு தருகிறேன். ஆண்டவரே கலப்படம் இல்லாமல் என் நேரத்தை உமக்கு நான் தருகிறேன். ஆண்டவரே கலப்படம் இல்லாமல் ஆண்டவரே தசுபான் காணிக்க நான் உமக்கு கரத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. ஆண்டவர் நீர் இறங்கி வந்து ஆண்டவரே எங்களுக்கு நியாயம் செய்வீராக. ஆண்டவர் நீர் இறங்கி வந்து எங்களுக்கு நீதி செய்வீராக ராஜா. ஆண்டவர் இந்த ஆகஸ்ட் மாதத்துல ஆண்டவர் நாங்கள் என்னென்ன சொல்லி ஜெபிக்கிறோமோ, ஆண்டவர் என்னென்ன சொல்லி ஜெபிக்கிறோமோ கர்த்தாவே நீர் அது சீக்கிரத்தில் ஆண்டவரை கொண்டு வந்து சேர்ப்பீராக தகப்பனே. நம் கரங்களை உயர்த்தி நாம் ஜெபிப்போமா. உங்கள் இடத்துல என்ன இல்லை, என்ன இல்லையோ அது கர்த்தர் இடத்துல கேளுங்க. இது கேட்கிற நேரம், இது உங்களுக்கும் தேவனுக்குமான நேரம். உங்கள் வீட்டில் சுகம் இல்லை, அநேகருடைய பிள்ளைகள் சுகவீனமாக இருக்கிறார்கள். ஒரு வாரம் நல்லா இருந்தா இன்னொரு வாரம் நல்லா இல்லை, ஒரு வாரம் நல்லா இருந்தா அடுத்த வாரம் ஹாஸ்பிட்டல் போற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி சுகவீனங்கள் இருக்குமானால் நீங்க ஜெபத்திலே கேளுங்க. ஆண்டவரே எங்கள் கூடாரத்திலே ஒரு சுகம் உண்டாவதாக. கடன் பிரச்சனை இருக்குமேனால் கேளுங்கள். ஆண்டவரே கடன் பிரச்சனை மாறுவதாக. ஆண்டவரே நான் விற்கப்பட்டு வாழ்கிறேன், ஆண்டவரே மட்டுமாய் ஆண்டவரே என்னை நடத்தி வந்தீர். ஆண்டவரே எனக்கு செய்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. ஆண்டவரே மனிதர்கள் அல்ல, ஆண்டவரே மனித அன்பு இல்ல, ஆண்டவரே மனிதோட ஒத்தாசை இல்ல. ஆண்டவரே எங்களுக்கு ஒத்தாசை சீயோனிலிருந்து வருவதாக, சீயோனிலிருந்து வருவதாக. உங்களிடத்துல என்ன இல்லையோ அது நீங்க கேளுங்க. இந்த காலை வேளையில கேளுங்க. உங்கள்கிட்ட என்ன இல்லை, கண்டிப்பா இல்லாத காரியங்கள் இருக்கும், கண்டிப்பாக குறை உள்ள காரியங்கள் இருக்கும். அதை கர்த்தர் சமூகத்துல வைங்க, கர்த்தருடைய சமூகத்துல வைங்க. கர்த்தர் அதை நிறைவாய் கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நிறைவாய் கொடுக்க கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நிறைவாய் நிச்சயமாக கொடுப்பார், சீக்கிரத்திலே அதை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆபக்கூக் 2:3 குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. தேவ செய்தியை கேட்ட உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறபடியால் உண்மையுள்ளவராகவும் தாழ்மையுள்ளவராகவும் பரிசுத்தம் உள்ளவராகவும் எப்பொழுதும் தேவனை சந்திக்க ஆயத்தமாயிருங்கள். மாரநாதா இயேசுவே சீக்கிரமாய் வாரும். ஹல்லேலூயா.